ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றிலேயே திமுக இப்பொழுதுதான் வலிமையான ஒரு தலைவரை எதிர்கொள்கிறது. பத்தாமாஸ் கட்சியின் தலைவர் என்று நம் தலைவரை சில தற்குறிகள் விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆம், எங்க தலைவர் பக்கா மாஸ்டா. ஒரு பக்கம் 10 கட்சி கூட்டணி, ஒரு பக்கம் 8 கட்சி கூட்டணி, எல்லாம் சேர்ந்து கொண்டு ஒற்றை தலைவரை எதிர்க்கிறீர்கள் என்றால் எங்க தலைவர் பக்கா மாஸ். நீங்க கூட்டாக வந்தாலும் சரி, கூட்டணியோடு வந்தாலும் சரி, ஒத்தையாக நின்று தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கக்கூடிய மாபெரும் தலைவராக காமராஜரின் பேரராக அண்ணன் விஜய் அவர்கள் இருக்கிறார். நேர்மையான ஆட்சியை, மண்ணுக்கான ஆட்சியை, மக்களுக்கான ஆட்சியை அவர் உருவாக்கத்தான் போகிறார். டிஎம்கே என்கின்ற 3 எழுத்தை டிவிகே என்கின்ற 3 எழுத்து வீழ்த்தோம். தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் மாபெரும் புரட்சியையும் எழுச்சியையும் அண்ணன் விஜய் அவர்கள் ஏற்படுத்த போறார். திமுக பிஜேபியோடு கள்ளத்தனமாக உறவில் இருந்து கொண்டு நம்மை பார்த்து பிஜேபி பி டீம் என்று சொல்கிறது. தவேக என்பது தலைவர் தளபதி அவர்கள் பிஜேபியுடைய பி டீம் கிடையாது, மக்களுடைய மெயின் டீம், மக்களுக்கான டீம், தாய்மார்களுக்கான டீம். பிஜேபி என்கின்ற ஒரு கட்சியை தமிழ்நாட்டில் வளர்த்துவிட்ட முதல் நபர் திமுக என்கின்ற கட்சி தான். இஸ்லாமிய சிறைவாசிகளை நாங்கள் விடுதலை செய்வோம், எனவே இஸ்லாமியர்களை ஓட்டு போடுங்கள் என்று ஓட்டை கேட்ட திமுக 4 ஆண்டுகள் ஆகிவிட்டது. எத்தனை இஸ்லாமியர்களை நீங்கள் விடுதலை செய்தீர்கள்? இஸ்லாமியர்களிடம் பொய் வேஷம் போட்டுக்கொண்டு பித்தலாட்டங்களை செய்து கொண்டு எங்களை பார்த்து தொடர்ந்து சங்கி முத்திரை செய்து கொண்டிருக்கின்ற மங்கிகளை எல்லாவற்றையும் எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாராகத்தான் இருக்கிறோம். சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரால் பிடிப்பார். இது நம்ம திமுக தான். மானம் இல்லை, ஒரு ஈனம் இல்லை, அவர் எப்போதும் வாழ் பிடிப்பார். இது தலைவருக்கு. எதிர்காலம் வரும், என் கடமை வரும், தேசத்தை திமுகவை கூட்டத்தோடு ஒழிப்பேன், பொது நீதியிலே புது பாதையிலே நல்லோர் முகத்திலே விழிப்பேன் அப்படின்னு தலைவர் துணிச்சலாக இருக்கிறாரு. பொதுச் செயலாளர் அவர்கள் பேசணும், நிறைய பேசணும்னு ஆசைதான், நேரம் இல்லை, மணி 9 ஆயிடுச்சு, ரொம்ப களைப்பா இருக்கிற மாதிரி தெரியுது. தொடர்ந்து நம்முடைய சின்னத்தை சொல்றாங்க, அதை தமிழாக்கம் செய்து ஆபாசமாக பேசுகிறார்கள். அதற்கும் என்னால் விளக்கம் கொடுக்க முடியும். இருந்தாலும் எங்க பொதுச் செயலாளர் அவர்கள் நான் திருநெல்வேலி கூட்டத்தில் பேசிய அந்த சொல்லை கேட்டு என்னை கூப்பிட்டு கண்டித்தார். இது போன்ற வார்த்தையை நீ பயன்படுத்த கூடாது, நீ தளபதி கூட இருக்கிற, தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிற, நம்முடைய வார்த்தையில் இருந்து ஆபாசமோ அவதூறோ வரக்கூடாது என்று எங்களை நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் தான். 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது பண்ணையாருக்கும் பாமரர்களுக்கும் இடையே நடக்கக்கூடிய போர். ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.